சிந்து கிட்ட வந்து ரேகா வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பேப்பர் எடுத்து வந்து நீட்டுறாங்க. இந்த பேப்பரில் சைன் பண்ணி கொடு. இதில் வேறு ஒன்றும் எழுதலை. நீ செஞ்ச தப்புகள் எல்லாமே வந்து ஒத்துக்கிட்டு சைன் போட்டு தரதா எழுதியிருக்க. நீ சைன் பண்ணி கொடுத்துட்டு போகலாம். வேறு எதுவுமே நான் எழுதலை. நீ வேணால் படித்து பார்த்துக்கோ. இங்கே பாரு, இப்படி சைன் பண்ணி கொடுத்துட்டேன்னா வந்து நீ விரும்பின சிவாவோட வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாரு, நான் ஏற்கனவே சொன்னது தான். நம்ம வந்து ஒருத்தர் விரும்புகிறோன்னா அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். சிவாவோட வாழ்க்கை நீ நல்லா இருக்கணும்னு நினச்சேன்னா இதில் சைன் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரேகா சொல்கிறாங்க. அதை கேட்டு சிந்து என்ன அமைதியாக இருக்க, இதை வந்து வேணால் படிச்சுப்பாரு, இல்லைன்னா நீங்கள் படித்து சொல்கிறீங்களான்னு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கையில் வாங்குறாங்க. வாங்கினோன்னே சரி ஓகே, இப்போ நீ சைன் பண்ணி கொடுத்துட்டு போகலாம். இங்கே பாரு ஸ்னேகா, இவன் இந்த பொண்ணு மேலே கொடுத்த இந்த கேஸையும் வாபஸ் வாங்கிட்டு அப்படின்னோடனே நான் வாபஸ் வாங்கிடுறேன். இங்கே பாரு சிந்து, இதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் நீ தலையிடவே கூடாது. நானும் சிவாவும் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு வாழ போகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீ வரவே கூடாது, புரியுதா? அதுக்காக தான் போனால் போதுன்னு சொல்லிட்டு உன் மேலே இந்த கேஸை நான் வாபஸ் வாங்குறேன். சைன் பண்ணி கொடுத்துட்டு முதல்ல கிளம்பு இங்கேருந்து. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நீ வந்து சிவா வீட்டிலே இருக்கக்கூடாது. முதல்ல சீக்கிரமாக கிளம்புற வழியை பாரு. அப்போ தான் நான் அந்த வீட்டுக்கு கூடிய சீக்கிரம் வர முடியும். சிவாவும் இதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடுவான். மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்ல. பரவாயில்ல, இதில் இருக்குது அப்படின்னோடனே என்ன வச்சுக்கிட்டே இருக்க கையில், சீக்கிரம் சைன் பண்ணு அப்படின்றாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம சிந்து வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பேப்பரை வந்து உடனே வந்து சைன் பண்ணாமல் அப்படியே திருப்பி கொடுக்குறாங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன திருப்பி கொடுக்குற? ஓ சாரி மேடம், திருப்பி கொடுத்துட்டேனா, சைன் போடாமே கொடுக்குற பாரு அப்படின்னோடனே வேணும் தான் மேடம் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அவங்க முன்னாடி வந்து அந்த பேப்பரை கிழிக்கிறாங்க. என்ன கிழிக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, மேடம் இங்கே பாருங்கள், நான் சொன்னது தான் உண்மையை தவிர வேறு எதுவுமே கிடையாது. சிவா என்னை வந்து கூட்டிகிட்டு போய் தான் கல்யாணம் பண்ணார். அவர் தான் என்னை தூக்கிட்டு போனார். வேறு எந்த காரணமும் கிடையாது. என்னை அவர் விரும்பினார். இப்போது நானும் அவரை விரும்புகிறேன். நாங்கள் 2 பேருமே விரும்புகிறதால நாங்கள் 2 பேர் சேர்ந்து வாழணும். நீங்கள் தானே சொன்னீங்க, யாரை நம்ம விரும்புகிறோமோ அவங்களோட சந்தோஷம் தான் முக்கியம்னு. டாக்டரோட சந்தோஷம் நான் மட்டும்தான், அதே மாதிரி என்னோட சந்தோஷம் டாக்டர் மட்டும்தான். அப்படின்றபோது நான் எதுக்காக வந்து பொய் சொல்ல போகிறேன்? நான் உண்மையை தான் சொல்கிறேன். இந்த ஸ்னேகா தான் இந்த மாதிரிலாம் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. இவங்கக்கிட்ட வேணால் இந்த பேப்பரை எழுதி வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஸ்னேகா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியே பார்க்குறேன். பார்த்தீங்களா மேடம் எவ்வளோ திமிருன்னு அவளுக்கு. ஓ நான் கொடுத்த பேப்பரே நீ வந்து இந்த மாதிரி பண்ணுறியா, உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு நல்லா அடிக்கிறதுக்காக பெரிய பெரம்பை எடுத்து அப்படி அடிக்க போகிறாங்க சிந்துவை. சிந்து வந்து அலற போகிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் அங்கே வந்துடுறாங்க. கலெக்டர் நிறுத்துறீங்களா அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க. கலெக்டர் வந்து ஒரு பொண்ணை எப்படி இப்படிலாம் நீங்கள் பண்ண முடியும், உங்களோட அதிகாரத்தை இப்படி தவறாக பயன்படுத்துகிறீங்களா? சிந்து உண்மையிலே ரொம்ப மோசமானவன். அவள் மோசமானவளா இல்லையான்னு நான் சொல்கிறேன். நிரபராதி அவளுக்கு எதுவுமே தெரியாது. சிந்து அப்பாவி. அவங்கள வந்து இப்படி வந்து கஷ்டப்படுத்த உனக்கு யார் இந்த மாதிரி தைரியம் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷனாக பயங்கரமாக வந்து திட்டுறாங்க கலெக்டர். அதை கேட்ட ரேகா அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து மேடம் எனக்கு வந்து அதிகாரம் கொடுத்தது வந்து எங்களோட வந்து ஹெட்டு தான் மேடம். இங்கே பாருங்கள், கமிஷனர் தான் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. அதனால் நான் இந்த கேஸை மூவ் பண்ணி தான் ஆவேன். இந்த மாதிரி எங்களோட ட்ரீட்மெண்ட்லலாம் நீங்கள் வந்து தலையிடாதீங்க. இது நாங்கள் வந்து விசாரிக்கிற முறை அப்படின்னு. எது விசாரிக்கிற முறை? ஒரு அப்பாவி பொண்ணை இப்படி கொடுமைப்படுத்த தான் விசாரிக்கிற முறையா? நான் இருக்க வரைக்கும் அதை நடக்க விடவே மாட்டேன். உங்கள் மேலே கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க ரேகா. மேடம் இது வந்து அப்படின்னோன்னா அதுக்குள்ளேயுமே வந்து கமிஷனர் வந்துடுறாரு. இங்கே பாரு ரேகா, இந்த சிந்துவை வந்து வெளியே விட்டுரு அப்படின்னு. சார் நீங்கள் தானே விசாரிக்க சொன்னீங்க. நான் அதான் சொன்னேன். இப்போ அதையும் நான் அதான் சொல்கிறேன். சிந்துவை வெளியே விட கலெக்டர் உத்தரவு போட்டாங்க. கலெக்டர் மீறி நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க ரேகா. உடனே வந்து ஸ்னேகா மேடம் என்ன மேடம் அப்படின்னோடனே, நீங்கள் அமைதியாக இருங்க. முதல்ல இந்த மாதிரி ஆளுங்களை கூட்டின்னு வந்து வச்சு விசாரிக்கிறதே தப்பு. வேணும்னே இவங்க சொல்ல அந்த பொண்ணு சித்திரவதை பண்ண பார்க்குறீங்களா? இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வந்து கலெக்டர். சிந்து அப்படி சொல்லிட்டு ஓடி போய் பார்க்குறாங்க. நம்ம பைரவி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. சிந்து உனக்கா இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறாங்க அப்படியே தோல் சாய்வா. உடனே வந்து நடக்க வச்சு பொறுமையாக கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்துட்டு வந்து சிந்துவோட அம்மா அப்பாவுக்கு எல்லாருமே ரொம்ப பதறி போகிறாங்க. அன்னபூர்ணி எல்லாருமே